தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் லயன் ஏ சீதாராமன் அவர்கள் பேசும்போது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு தங்களது சங்கத்தின் சார்பில் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஏழை எளிய மாணவ மாணவியர் மற்றும் பணிபுரியும் இளைஞர்கள் தங்கும் விடுதிகளின் மின்சார கட்டணத்தை வணிக கட்டணத்தில் இருந்து இல்ல கட்டணமாக மாற்ற வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் ஏ சீதாராமன் அவர்கள் முதல்வருக்கு கோரிக்கை வைத்தார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் சாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றை கடந்து உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நல்ல ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ள முதல்வர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் 20,000 விடுதிகள், அதில் பணிபுரியும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள், தங்கி பயிலும் 20 லட்சம் மாணவ மாணவியர், நிறுவனங்களில் பணியாற்றும் இளம் பெண்கள், இளைஞர்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்தி மகிழ்கிறோம். பதவியேற்ற அவர் கூறிய வார்த்தை, தனது ஆட்சியில் லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஆட்சியாக இருக்கும் என்றும் அதில் யாராவது தவறு செய்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியது அனைவரையும் கவர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம், கல்வி நிலையங்கள், கோவில்கள், மக்கள் கூடும் பொது இடங்கள் ஆகியவற்றின் அருகில் உள்ள மதுபான கடைகளை அகற்றும்படி ஆணையிட்டு உள்ளீர்கள். அதோடு 21 வயது குறைந்த சிறார்களுக்கு மதுபானம் வழங்கக்கூடாது என்பதும் விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் என்பது போல் உங்கள் ஆட்சி மிக சிறப்பாக அமையும். இதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மேதகு நீதியரசர் திரு கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர கிராமப்புற விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் வாரிசுகள் தங்கி பயிலும் விடுதிகளில் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான கட்டணத்தை வணிகத்திற்கான கட்டணம் இல்லாமல் இல்லத்திற்கான கட்டணமாக மாற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை அளித்தார். இதுவரை அந்த தீர்ப்பு அமல்படுத்தவில்லை. உங்கள் பின்னால் மாணவர்கள், இளைஞர்கள், சிறார்கள் நின்றார்கள். அவர்கள் வாழ்வு மேம்பட நீங்கள் இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழக கலாச்சாரத்தை, பண்பாட்டை சீரழிக்கும் என்ற கோலுவ் என்ற 18 வயதிற்கு மேற்பட்டோர் யாருடன் வேண்டுமானாலும் தங்கலாம் என்ற சட்டத்தை பயன்படுத்தி பல தவறுகள் நடக்கிறது. அதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களது சங்கத்தின் சார்பில் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்களின் பேரன்பை கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று வீடு நடை போடும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும், இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய 15,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், 20,000க்கும் மேற்பட்ட விடுதிகள் மற்றும் அதில் பணிபுரியும் 2 லட்சம் பணியாளர்கள், 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதில் தங்கியிருக்கக்கூடிய மாணவ மாணவியர், இளைஞர்கள், இளம்பெண்கள் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். பதவியேற்ற உடனேயே நீங்கள் 200 யூனிட் இலவச மின்சாரம், கல்வி நிலையங்களுக்கு அருகாமையில் இருக்கும் மதுபான கடைகளை மூடுதல், அது மட்டுமல்லாமல் 20 வயதிற்கு குறைந்தவர்களுக்கு மதுபானம் அளிக்கக்கூடாது என்ற தீர்ப்பினை அளித்து விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல ஒரு நீண்ட நெடிய நல்லாட்சிக்கு அடித்தளமிட்டதை நாங்கள் பாராட்டி மகிழ்கிறோம். அதேபோல் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் அடிப்படை தேவைகளுக்காக விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர், ஆடவர்கள், இளம்பெண்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு கமர்ஷியல் டேரிஃபாக இல்லாமல் டொமஸ்டிக் டேரிஃபாக வாங்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை அளித்தார். 6 மாதங்களாகியும் இன்று வரைக்கும் அந்த தீர்ப்பு அமுல்படுத்தப்படவில்லை. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், தங்களுக்கு நன்றாக தெரியும், தங்கள் பின்னால் பேரன்பு கொண்டு படை திரண்டு நின்ற சிறுவர்கள், சிறுமிகள், இளம்பெண்கள், இளைஞர்கள் பயன்படுத்தும் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான கட்டணம் கமர்ஷியல் கட்டணமாக, வணிக நிறுவனங்களுக்கான கட்டணமாக இருப்பதால் மாதந்தோறும் அவர்கள் பெறும் 12,000 சம்பளத்தில் 1,000 ரூபாய் வரைக்கும் மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது. இது போன்ற பிள்ளைகள், ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், விவசாய கூலி தொழிலாளர்களின் வாரிசுகள் பெருநகரங்களில் விடுதிகளில் தங்கி பணிபுரிகிறார்கள். 12,000ல் 1,000 ரூபாயை மின்சார கட்டணமாக அவர்கள் செலுத்த வேண்டிய நிலைமை உள்ளது.
தங்களின் மீது பேரன்பு கொண்டு உங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பணியை செய்யக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் வாழ்வில் ஒரு 1000 ரூபாய் சுமையை நீங்கள் குறைத்து விடுதிகளுக்கான கட்டணத்தை கமர்ஷியலாக இல்லாமல் டொமஸ்டிக் கட்டணமாக மேதகு நீதியரசர் கிருஷ்ணசாமி அளித்த தீர்ப்பினை அமுல்படுத்துமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் 18 வயதிற்கு மேற்பட்டோர் எல்லாம் யார் வேண்டுமானாலும் யார் கூட வேண்டாலும் தங்கலாம் என்ற சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் சீர்கேடு விளைவிக்கும் கோலி எனப்படும் இருபாலர் தங்கும் விடுதிகளை தடை செய்யுமாறும் பத்திரிகையாளர்கள் வாயிலாக தங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.